இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக காலமான நிலையில் அவரது உடல் திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. தமிழ் திரை உலகில் இயக்குனர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் பாரதி ராஜா செவ்வாய்க்கிழமை இரவு ஹாரிங்டன் ரோடு இல்லத்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். பின்னர் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். பாரதி ராஜாவின் கைகளை ஆதரவாக பற்றியபடி முதல்வர் ஆறுதல் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது வீட்டில் இருந்து நடந்தே சென்று மனோஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று நடிகர் சிவக்குமார் மற்றும் சூர்யாவும் மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று ஓ. பன்னீர்செல்வம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், வி.கே. சசிகலா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். திரைத்துறையில் இருந்து ஏராளமானோர் மனோஜ் உடலுக்கு இறுதி மரியாதை செய்து பாரதி ராஜா குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து, இயக்குநர்கள் பாக்யராஜ், மணிரத்தினம், கே.எஸ். ரவிக்குமார், லிங்குசாமி, வெற்றிமாறன், கார்த்திக் சுப்புராஜ், பி. வாசு மற்றும் நடிகர்கள் சத்யராஜ், கவுண்டமணி, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செய்தனர். பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. மாலையில் நீலாங்கரையில் இருந்து மனோஜின் உடல் ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வயது மூப்பு காரணமாக பாரதி ராஜா கார் மூலம் மின்மயானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மின்மயானத்தில் மனோஜின் உடலுக்கு தந்தை பாரதி ராஜா, தாய், மனைவி, மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். மனோஜின் கடைசி மகள் கண்ணீரோடு தன் தந்தைக்கு இறுதிச் சடங்குகளை செய்தார். இதையடுத்து மனோஜின் உடல் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.